ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் நந்தினி. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீநகர் காஷ்மீரோட 5 night 6 days பேக்கேஜ் ஜிடி ஹாலிடேஸில் நம்ம புக் பண்ணியிருந்தோம். எங்கெங்கே கூட்டிகிட்டு போனாங்க, எப்படி இருந்துச்சு ஹோட்டல்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வரப்போகுது. டே 1 வந்து நம்ம சோன்மார்க் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடி நாள் ஈவினிங் தான் லேண்ட் ஆனோம் ஸ்ரீநகர். ஸோ டேரெக்டாக ஹோட்டலுக்கு போயாச்சு. ஸ்ரீநகரில் அவங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல் ரூம்ஸை நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக, கம்ஃபர்டபுளாக, பெட் வார்மர்ஸ், அதே மாதிரி ஹீட்டர் எல்லாத்தோட சூப்பராக இருந்துச்சு. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஹோட்டல்லே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நார்த் சைட் போகிறோம், ஃபுட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், நல்லா இருக்குமான்னு தெரியலையேன்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே நல்ல சூப்பரான ஃபுட்டே கொடுத்துருந்தாங்க. இந்த சூப்புக்கு என் நாக்கு அடிமைங்க, அப்படி இருந்துச்சு. இந்தியன் எல்லோ ரைஸ், தால் மூங், பன்னீர் புர்ஜி. பார்க்கவே செம்மையாக இருக்கே. கோபி மசாலா, பேசன் கீ பர்ஃபி. என்னடா இது? ஏதோ ஸ்வீட் இது. ஃபைனலாக பஞ்சாபி சிக்கன். செம்மையாக இருக்கே. நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா வேறு லெவல் கிளைமேட்டு, செம்ம சில். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹில் மாதிரி ஏறுற மாதிரி இருக்கும். 3 hours கிட்ட ட்ராவல், அதனால் கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட்டாச்சு. இப்போ சோனமார்க் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரோட இந்த கிளாக் டவர் நமக்கு காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு இந்த இடம், ப்ளசண்ட்டாக. இந்த ரோடு எல்லாமே ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனிஷாக வேறு லெவலில் இருக்கும். அது வேறு மாதிரி காஷ்மீராக இருக்கும். கண்டிப்பாக ஜூனில் 1 time விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு கைட் சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபுல் செக்கப், போலீஸ் அங்கங்கே செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மிலிட்ரி ஃபோர்ஸஸும் நிறையா பார்த்தோம் நாங்கள். ரோடு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பில் நிப்பாட்டியிருந்தாங்க. இங்கே வந்து டீ நல்லாயிருக்கும், அதாவது காஷ்மீரி டீ. இதோட பேர் வந்து காவான்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம தண்ணியில் வந்து இஞ்சி போட்டு இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு காவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ பவுடர் வச்சுருக்காங்க, அது போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ -2 degree Celsius காட்டுறேன் பாருங்கள். செம்ம குளிர். அதில் இந்த இதமாக இந்த காவா குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு பக்காவான பிளேஸ் இருந்துச்சு, அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஃபைனலி சோன்மார்க் ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் இங்கே வந்து ரெண்ட் எடுக்கிற மாதிரினா ஷூ, கோட், க்ளவுஸ் இதெல்லாம் ரெண்ட் எடுத்துக்கலாம். 150-200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பை பண்ணுற மாதிரினா இங்கே வந்து சாக்ஸ் அண்டு க்ளவுஸ் பை பண்ணிக்கோங்க. இங்கே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, 150 தான். ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே 1500, 2000, 3000 அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேட் சொல்கிறாங்க. பார்கெயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சீப்பான ரேட்டில் போக முடியும். நாங்கள் வந்து 2 பர்சனுக்கு 3500 பே பண்ணியிருந்தோம் ஃபார் ஸ்லெட்ஜிங். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. Okay. If you need, then tell him. Okay? This is extra charges.
ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் ஸ்ரீநகர் ரிட்டர்ன் ஆக போகிறோம். இந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நாங்கள் ஸ்ரீநகர் பிளேசஸ்லாம் நிறையா பார்த்துருந்தோம். என்னென்ன பிளேசஸ் பார்த்துருந்தோம், ஹிடன் பிளேசஸ் நிறையா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை பாய். Never really know what's going on. Look at me sometimes.